வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, இயேசு என்னும் மாதவன் கதிர்விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர்விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்று இருள் மறைத்து அன்பு உதயமாகவே, ஆசை என்று இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள்வளங்கள் இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். விமர்சனங்களுக்கு மத்தியில் அல்லது குற்றங்களை சுமத்துகின்ற நபர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்ப்போம். நாமும் கூட மற்றவர்கள் மீது அநியாயமாக குற்றங்களை சுமத்தி விமர்சனங்களை அள்ளி வீசியிருந்தால் மன்னிப்பு வேண்டுவோம். அதே சமயத்தில் நமக்கு வருகின்ற விமர்சனங்களை சரியான நியாயமான மனதோடு எதிர்கொள்ள தேவையான பலத்தை கேட்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறை பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகிச் செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது மோலையின் வீடு மார்டின் ஜாஸ்மின் இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும் கருத்துக்களுக்காகவும் மேலும் ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 23 முதல் 28 முடிய இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை.
பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டத்தின்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தரமாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவரின் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர், ஆண்டவரின் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவரின் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காய்க்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். ஆயின் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயின் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறைவாக்கியங்கள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கெதிராகத்தானே பிளவுபடும் இந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராகத்தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள்.
நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கின்றார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் மிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்ட மிக பெரும் குற்றச்சாட்டு, இவன் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றார். சுற்றியிருந்த பரிசேயரும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் விமர்சனத்திற்கு அவரை உள்ளாக்கினார்கள். இயேசுவினுடைய ஆற்றலை, இயேசுவினுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள மறுத்த அவர்கள், எங்கே இயேசுவின் பக்கம் இந்த மொத்த கூட்டமும் சென்று விடுமோ என்ற அச்சத்திலும் பயத்திலும் அவர் மீது பல விமர்சனங்களை அள்ளி வீசுகின்றார்கள். அதில் மிக முக்கியமாக மக்களை திசை திருப்புவதற்கு அவர்கள் பயன்படுத்திய ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் தான் இன்றைய நற்செய்தி. இவன் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மை செய்கின்றார். மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்கின்றது. அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற போதனைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றார். சாமானிய யூத கூட்டமும் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றது. புறையின மக்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து புதுமைகளை செய்கின்றார். பிற இனத்தவரும் இயேசுவை ஒரு இறைவாக்கினராக உற்று நோக்குகின்றார்கள். இதற்கு மத்தியில் தான் இதையெல்லாம் காண பிடிக்காத பரிசேய சதுசேய தலைமை குருக்கள் மூப்பர்களை உள்ளடக்கிய அந்த அதிகார கும்பல் இயேசுவின் மீது விமர்சனத்தை அள்ளி வீசுகின்றது. மக்களை திசை திருப்ப வேண்டும், இயேசுவிடமிருந்து மக்களை பிரிக்க வேண்டும். அதற்கு அவர்கள் பயன்படுத்திய ஒரு யுக்தி இந்த ஒரு குற்றச்சாட்டு. இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற பொழுது இரண்டு விதத்திலே இயேசுவை அவர்கள் தண்டிக்கவும் முடியும், கண்டிக்கவும் முடியும். ஒன்று, இயேசுவின் மீது ஒரு குற்ற விசாரணை நடத்துவதற்கு அந்த மத தலைவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஏனென்றால் இயேசுவினுடைய அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு அடிப்படை கேள்வி எழுப்பிக் கொண்டு அதிலே இவர்களே ஒரு பதிலை சொல்லி பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகின்றான் என்ற ஒரு பதிலையும் சொல்லி இயேசுவை குற்றவியல் நடைமுறை விசாரணைக்கு உட்படுத்த அவர்கள் தயாரானார்கள். இரண்டாவது, மக்களை அச்சுறுத்தி இயேசுவிடமிருந்து பிரிப்பதற்கான ஒரு நடைமுறை விமர்சனத்தையும் இதிலே அவர்கள் முன்வைக்கின்றார்கள். பேய்களின் தலைவன் பெயல்செபூல் இந்த இயேசுவிற்கு அடங்குகின்றது என்றால் நீங்கள் பேய்களை வழிபடுகின்றீர்களா அல்லது உண்மையான கடவுளை வழிபடுகின்றீர்களா என்ற ஒரு கேள்வியை மறைமுகமாக அவர்கள் எழுப்புகின்றார்கள். இயேசுவினுடைய யதார்த்தத்தையும் அவருடைய உண்மையையும் அவருடைய ஆற்றலையும் வல்லமையும் வேண்டுமென்றே உணர்ந்து கொள்ள மறுத்த ஒரு துரோக கும்பல் அல்லது மக்கள் விரோத கும்பல் இப்படிப்பட்ட விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் அள்ளி வீசுகின்றது. இது அன்று மட்டுமல்ல, இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிதர்சனமான ஒரு உண்மை. இன்றைக்கும் நன்மையை செய்கின்றவர்கள், நல்லதை போதிக்கின்றவர்கள், மக்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்பவர்கள், மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து மக்களை
ஒரு நெறிமுறைக்கு வழிமுறைக்கு கொண்டு வந்து ஒருங்கிணைப்பவர்கள் சந்திக்கின்ற மிக பெரும் விமர்சனமும் குற்றச்சாட்டும் இதுதான். குற்றவாளி கூண்டிலே எளிதாக அவர்கள் நிறுத்தப்படுவதற்கு ஒரு அதிகார கூட்டம் காத்து கொண்டே இருக்கின்றது. சில நேரங்களிலே அது எடுபடவும் செய்கின்றது. ஏனென்றால் பணமும் அதிகாரமும் விளையாடுகின்ற இடங்களிலே இந்த யதார்த்தமான உண்மைகள் கூட தோற்று போய்விடுகின்றன. ஆனால் உண்மையில் அது நிலைத்து நிற்கும். ஏனென்றால் தற்காலிகமாக அவை தோற்று போயிருந்தாலும் நிரந்தரமாகவும் இறுதியிலும் வெல்வது உண்மையாக மாத்திரமே இருக்கும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். 2 விதங்களில். ஒன்று, நாம் அடுத்தவர்கள் மீது பொய்க்குற்றச்சாட்டுக்களை சுமத்தி தவறாக அவர்களை மதிப்பிட்டு பல நேரங்களிலே அவருடைய பெயரை கெடுத்து செயல்களை எல்லாம் குற்றத்திற்கு உரியதாக அதை திசை திருப்பி இப்படி செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஆண்டவர் இயேசுவிற்கு எதிராக செய்கின்ற ஒரு துரோகம், சாத்தானுடைய ஒரு வேலை. யோசித்து பார்ப்போம், அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கின்றோமா? இன்னொரு பக்கம் பல்வேறு விமர்சனங்கள் நம்மை நோக்கி வருவதுண்டு. நல்ல காரியங்களை செய்தால் மக்களுக்கு தேவையானதை செய்து ஒருங்கிணைத்தால், இன்னும் பல நேரங்களிலே ஒரு ஜனக்கூட்டம் ஒன்றுபடுகின்றது என்றால் அதை சீர்குலைப்பதற்கான தீய சக்திகள் நம்மை நோக்கி விமர்சனங்களை அள்ளி வீசும், நம்மை நோக்கி குற்றச்சாட்டுக்களை அடுக்கிச் சொல்லும். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன தைரியம், மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். எனவே அடுத்தவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களையும் அல்லது பழிபாவங்களையும் போடுவதை நிறுத்திவிட்டு நம்மை நோக்கி எறியப்படுகின்ற குற்ற ஏவுகணைகளை நாம் எதிர்கொள்ளக்கூடிய மனதைரியத்திற்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். வந்தோம் தந்திடவே தந்தாயிற்றிடுவாய், என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தி தந்தாயிற்றிடுவாய். வந்தோம் தந்திடவே தந்தாயிற்றிடுவாய், எம் வாழ்வை உனக்கு பலியாய் தந்தோம் அன்பாயிற்றிடுவாய். இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன, இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன, ஈகத்தில் நீ தந்த வாழ்வை நான் தந்தா எனக்கு இழப்பென்ன. இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருக்குமாறு அவர்களை பாவக்கரைகள் அனைத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் உம் மக்களை காப்பாற்றி உமது உண்மை கைமாற்றை பெற்றிட உறுதியளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை, இந்த வாழும் காலம் போகும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை, இந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, இங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, இங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்த புதிய வழி வகுத்த புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்த புதிய வழி வகுத்த புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழச் செய்தருளும்.
அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மனோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய எங்களுடைய நீண்டகால திட்டமான நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக எடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் இத்திட்டம் சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை இவற்றை எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். அம்மா என்று அழைத்தால் குழந்தாய் என்று வருவாள். அபயம் என்று சொன்னால் அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்துக் கொள்வாய். அம்மா என்று அழைத்தால் குழந்தாய் என்று வருவாள். அபயம் என்று சொன்னால் அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்துக் கொள்வார். வேடிக்கை உலகம் பின்னால் நான் சென்றேன். வேண்டியதெல்லாம் தரும் என்று நான் சென்றேன். வேடிக்கை உலகம் பின்னால் நான் சென்றேன். வேண்டியதெல்லாம் தரும் என்று நான் சென்றேன். மேலா துன்பம் நான் அடைந்தேன். என் நிலை நான் உணர்ந்தேன். அம்மா உன்னை அழைத்தேன். அம்மா என்று அழைத்தால் குழந்தாய் என்று வருவாள். அபயம் என்று சொன்னால் அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்